ஒன்றோடு ஒன்று மோதும் போது உங்களுக்கு வந்து இட் வில் கிரியேட் அயான்ஸ், அயனிகளை உருவாக்கும். அது ஒரு மின்னூட்டம் வரும், எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ். உங்களுக்கு வந்து ஒரு 20 கிலோமீட்டர் விட்டத்தில் 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் மழை வந்தால் இந்த மேலே செல்லக்கூடிய காற்றும் கீழே வரக்கூடியதையும் பிரிக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோ, ரொம்ப நாள் இருக்கும். ரோடு இல்லாட்டா மலையில் இருக்கிற மக்கள்லாம் ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அப்போ மலையை வெட்டி தான் ஆகணும். இப்போ வெட்டணுங்கிற போது இந்த மாதிரி ஒரு நெட்டு போட்டுட்டா நல்லது. அது ஒரு சிறு பகுதியை கிட்டத்தட்ட 6000 டிகிரி டெம்பரேச்சருக்கு இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு மயிரிழை போன்ற பகுதியை திடீரென்று விரிவடையும். இந்த நிலப்பகுதியானது வெப்பமடைஞ்சு மேலே அந்த காற்று சென்று மேகங்களாக மாறி 24 மணி நேரத்தில் 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை நிகழ்வு என்பது வடமேற்கு மாநிலங்களில் இருப்பதற்கான வாய்ப்புன்னு கொடுத்துருக்காங்க. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரீசெண்ட் டேஸ்ல நம்ம நிறைய கிளவுட் பர்ஸ்ட் பார்க்க முடியுது, நிறைய இடங்கள்ல வெள்ளத்தை பார்க்க முடியுது. அதுவும் நார்த் சைட்ல, குறிப்பா உத்தரகாண்ட், ஜம்மு காஷ்மீர் இந்த மாதிரியான இடங்கள்ல, மலை பாங்காக இருக்கக்கூடிய இடங்கள்ல நிறைய மேக வெடிப்புகள், வெள்ளத்தை பார்க்க முடியுது. இதனுடைய காரணம் என்ன சார்? அதாவது நல்ல மழை பொழிவு இருந்திருக்கு. கடந்த சில வாரங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம வங்கக்கடல்லேருந்து உருவாகக்கூடிய நிகழ்வுகள், இந்த தாழ்வு பகுதி, இந்த லோ ப்ரெஷர் இதெல்லாம் உருவாகி உள்ள போயிருக்கு. சில இடங்களில் மேலடுக்கு சுழற்சியும் அதே நேரத்தில் இருந்திருக்கிறது. அதை தவிர்த்து மேற்கத்திய சலனங்கள்னு சொல்லுவாங்க, வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவாங்க. அதை வந்து ஐரோப்பாவிலேருந்து அப்படியே வந்து அந்த ஈராக், ஈரான் வழியாக, பாகிஸ்தான் வழியாக வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அடைந்த நிகழ்வுகள் உண்டு. அதை மேற்கத்திய சலனம், மேற்குலேருந்து வரணும்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே சேர்ந்து நிறைய மழை பொழிவே கொடுத்துருக்கு. அதனால தான் காரணம். ஓகே, பட் இது எல்லாத்துக்குமே மேக வெடிப்புன்னு ஒரு விஷயம் சொல்றாங்களா சார்? முதல்ல மேக வெடிப்புனா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மேக வெடிப்புனா ஒன்றும் இல்லை, ஒரே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு 20 கிலோமீட்டர் விட்டத்தில் 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் மழை வந்தால் மேக வெடிப்பு. ஓகே, இது எல்லாமே மேக வெடிப்பான்னு தெரியாது. அந்த மாதிரி எங்கேயான பெஞ்சிருக்கேன்னு பார்க்கணும். ஸோ அதனால் இதுதான் அதுக்கு உள்ள ஒரு டெஃபினேஷன். அது ஏன் அந்த மேக வெடிப்பு வருது அப்படின்னு உங்களுக்கு கேள்வி ஏறும். இடியுடன் கூடிய மழைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் 2 வகைப்படும். ரொம்ப அதிகமாக வெப்பம் இருக்கும் பொழுது ஈரமான காற்று வரும்போது அப்படியே மேலே எழுந்தால் மேகங்கள் உருவாருது. அதுக்கப்புறம் அதே மழை தண்ணீராக மாறி கீழே வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது வந்து அப்போ என்ன ஆகும்னா, மேலே செல்லக்கூடிய ஈரமான காற்றும் கீழே வரக்கூடிய மழையும் ஒன்றோடு ஒன்று மோதி காலியாகிடும். அதனால் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சு போயிடும் தண்டர்ஸ்டார்ம் ஆக்டிவிட்டி. சில நேரங்களிலே என்ன ஆகும்னாக்க, மேலடுக்கில் காற்று அதிகமாக அடிக்கும்போது அப்போ என்ன ஆகும்னா, கீழே வரக்கூடிய இந்த மழை இருக்கு இல்லையா, இது வந்து கொண்டே இருக்கும். மேலே செல்லக்கூடிய இந்த காற்று பிரிக்கப்படும். இங்கே பிரிக்கிறது பாருங்கள். அதனால் இந்த இடத்துல காற்று மேலே போயிட்டே இருக்கும், இங்கே கீழே மழை வந்துட்டே இருக்கும். ஒன்றுத்தோட ஒன்று இன்டர்ஃபேர் ஆகிறது இல்லை. இன்டர்ஃபேர் ஆகிற படத்தையும் உங்களுக்கு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அது இந்த படத்தில் சூடாக்கப்பட்ட நிலத்தின் காரணமாக ஈரமான காற்று மேலே எழும்பும் போது மேகமாக மாறுகிறது. இதுதான் மேகம். ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துங்க, அடுப்பில் வைங்க, கீழே சூடாக்குங்க, அப்படியே வரும். மேலே ஒரு தட்டு வச்சா என்ன ஆகுது? தட்டுக்கீழே என்ன இருக்கும்? தண்ணி டிராப்லெட்ஸாக இருக்கும். ஓகே, அது ரூமில் தண்ணிங்கிறவங்க, அண்டத்தில் இருந்தால் அது மேகம், அவ்வளோதான். ஸோ அதனால் இது மேகங்கள் உருவாருது. அதுவும் வெப்பமாக ஹீட் பண்ணி மேலே வந்தோடனே உங்களுக்கு இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வருது இல்லையா, அந்த மாதிரி தான் இது மேலே போகிறது. பூமி ஹீட் ஆனதுனால, பூமி வந்து டைரக்ட் சன்லைட்னால ஹீட் ஆகிறது இல்லை, பூமி அதை கிரகிச்சின்னு வெளிவிடும். அதனால தான் எர்த்தை ஹீட் ஆகுது. அந்த ஹீட் ஆகும்போது அந்த ஈரமுள்ள காற்றானது மேலே போய் மேகங்களாக மாறிடுறது.
பாருங்கள், இங்கே மேலே காற்று போகிறது, கீழே நீர்த்துளி மழை வருது, ஒன்றுத்தோடு ஒன்று மோதும் போது அழிஞ்சு போயிடும். ஒரு 1/2 hour 1 hour இருக்கும். ஆனால் இந்த மேலே செல்லக்கூடிய காற்றும் கீழே வரக்கூடியது பிரிக்கப்பட்டதுன்னு வச்சுங்க, ரொம்ப நாள் இருக்கும். அப்போ விடிய விடிய மழை கொட்டியதுன்னு சொல்லுவோம். அதுதான் மேக வெடிப்புக்கான காரணம். அதுக்கு பிரிக்கப்படுகிறது. இந்த இடத்துல என்ன ஆகுதுனாக்க, காற்று வந்து பூமியை வெப்பம் அடைஞ்சு அந்த காற்று மேலே போயிட்டே இருக்குது. இப்போ மேலே எடுக்கிற நல்ல காற்று வேகமாக வீசும்போது இதையும் அதையும் பிரிக்கிறது. ஸோ அதனால் மேலே ஈரமான காற்று மேலே சென்று கொண்டே இருக்கும், கீழே மழை வந்து கொண்டே இருக்கும். இதுனா இந்த நிகழ்வு வந்து பல மணி நேரம் நீடிக்கும். அதை தான் மேக வெடிப்புங்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, அப்போ இப்போ சமீபத்தில் வட மாநிலங்களில் பல இடங்களில் நம்ம மழை பார்த்தது எல்லாமே மேக வெடிப்பு தான். மேக வெடிப்புன்னு எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா காரணம் என்னன்னா, 20 கிலோமீட்டர் ரேடியஸு 1 hourல 10 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கான்னு பார்க்கணும் இல்லையா? ஓகே, அது இருந்தால் தான் மேக வெடிப்புன்னு சொல்லணும். எல்லாத்தையும் மேக வெடிப்புன்னு பொதுவாக சொல்ல முடியாது. ஸோ அந்த காரணம் இருக்கான்னு பார்க்கலாம். பட் நல்ல மழை வருவதற்கு இதுதான் காரணம். மேலே செல்லும் ஈரமான காற்றும் கீழே வரக்கூடிய மழை துளிகளும் பிரிக்கப்படுகின்றது, ஒன்று மோதி அழிப்பதில்லை. அதனால் ஒன்று மோதி அழிச்சுன்னா 1/2 மணி நேரம் இல்லை 1 hour மேக்ஸிமம். அதுதான். ஸோ அதனால் நிறைய மணி நேரம் இந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கும். அப்போ அதிகமான மழை பொழிவும் இருக்கும். அதுதான் காரணம். ஓகே, அப்போ இந்த மேக வெடிப்பு கரெக்டாக இந்த மலை பாங்காக இருக்கக்கூடிய பகுதிகள் அதிகமாக பொழியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக அதாவது ஏரியான்னு இருக்கா? இல்லை, மழை வந்து மேலே மேகங்கள் உருவாவதற்கு அந்த மழை வந்து ஒரு காரணம். அது ஏற்றத்தை கொடுக்கும். இப்போ வந்து எப்படி மேகங்கள் உருவாகுதுன்னு பார்க்குறோம் இல்லையா? மேகங்கள் உருவாகும் போது அந்த இந்த பகுதி இருக்கு இல்லையா, உங்களுக்கு சரிவான பகுதி, அது ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ஓகே, அதுதான், அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து ஈரமான காற்று மலை மேலே ஏறும்போது அப்படியே மேகங்களாக மாறுறது பாருங்க. ஓகே, ஸோ தட் இஸ் கிவிங் த லிஃப்ட். காற்று மேலே போகணும், ஒன்று தரையிலோட ஹீட்டாக போகணும், இல்லை இந்த சாயவான பகுதி இருந்தாலும் அது ஒரு ஏற்றத்தை கொடுக்கும், லிஃப்ட்டு. அதனால தான் இது உங்களுக்கு வந்து நம்ம மேகங்களாக மாறுறது. அதுதான் இதான் வெப்பச்சலனம். இந்த நிலப்பகுதியானது வெப்பமடைஞ்சு மேலே அந்த காற்று சென்று மேகங்களாக மாறி உங்களுக்கு மழை கொடுக்கறது. அதுதான். இது வந்து அப்படியே மேலே சென்று உங்களுக்கு இதாகுது. அதுதான். இன்னும் பல மாநிலங்கள்ல மழை அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. மாநிலங்கள் அப்படிங்கறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இடி உருவாகிறதுக்கு கூட இதான் காரணம். அந்த மேலே செல்ல நீர்த்துளிகளும் கீழே வர நீர்த்துளிகளும் ஒன்றோடு ஒன்று மோதும் போது தான் உங்களுக்கு மழையே வருது, அந்த இடியே வருது. கீழே இருந்து எவாப்ரேட் ஆகி மேலே போகிற அந்த நீர்த்துளிகளும் மேலேருந்து மழையாக பொழிகிற நீர்த்துளிகளும் ஒன்றிணையும் போது தண்டர்ஸ்டார்மா மாறும். ஆமாம், அது வந்து ஒரு ஒன்றோடு ஒன்று மோதும் போது உங்களுக்கு வந்து இட் வில் கிரியேட் அயனிகளை உருவாக்கும். அதில் ஒரு மின்னூட்டம் வரும், எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ். அந்த எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் தான் மின்னலாக பார்க்கின்றீர்கள். அது ஒரு சிறு பகுதியை கிட்டத்தட்ட 6000 டிகிரி டெம்பரேச்சருக்கு இன்க்ரீஸ் பண்ணும், ஒரு மயிரிழை போன்ற பகுதியை. அப்போ திடீரென்று விரிவடையும், அதை இடியாக கேட்கிறீர்கள். பாருங்களேன், இப்போ வந்து வானிலை மையம் என்ன கொடுத்துருக்குன்னா, எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால், அதாவது 24 மணி நேரத்தில் 20 சென்டிமீட்டருக்கு மேலே எதிர்பார்க்கக்கூடிய மழை நிகழ்வு என்பது வடமேற்கு மாநிலங்களில் இருப்பதற்கான வாய்ப்புன்னு கொடுத்துருக்காங்க. இமாச்சல பிரதேசம், உத்தராகண்டு, மேற்கு உத்தரப்பிரதேசம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இதில் மேற்கு இந்தியாவோட பகுதி, அதாவது குஜராத்து, மகாராஷ்டிரா அந்த அப்படின்னு பார்க்கும்பொழுது குஜராத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு 4 அல்லது மற்றும் 5 செப்டம்பரில் மிக கனமழை, இந்த 20 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து வடமேற்கு மாநிலம்னு சொன்னேன் இல்லையா, இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட் இதெல்லாம் 1 செப்டம்பர் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 அந்த 5 செப்டம்பரில் இந்த குஜராத்தில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மத்திய பகுதியெல்லாம் வெறும் ஒரு கனமழை இருக்கும் தான் கொடுத்துருக்காங்க, அங்கே ஒன்றும் கொடுக்கல. அதுக்கப்புறம் நம்ம தென் தீபகரை பற்றி பார்க்கும்பொழுது அது மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி ஹெவியெல்லாம் கொடுக்கல. மிக கனமழை இருப்பதற்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து கடலோர ஆந்திரா மற்றும் ஏனாமில் 2ஆம் தேதி செப்டம்பர் நாளை இருக்கிற வாய்ப்பு உண்டுன்னு கொடுத்துருக்காங்க. தெலுங்கானாவில்
இன்று முதல் 3ஆம் தேதி வரை இருப்பதற்கான மிக கனமழை. எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி 20க்கு மேலே இருந்தாலும் சொல்ல. ஓகே ஓகே 20க்கு மேலேன்னு சொன்னது வந்து நார்த் வெஸ்ட், அது இன்றைக்கு. அப்புறம் குஜராத்தில் 4th and 5th செப்டம்பர் இந்த மாநிலங்கள் எல்லாம் மழை மழை எதிர்பார்க்கலாம். இருக்கும். ஆமாம். அதீத வெள்ளப்பெருக்கு, இந்த திடீர் மேக வெடிப்புனால ஆறுகள் எல்லாமே ரொம்ப நிரம்புறதை பார்க்க முடியுது. நிறைய இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலை இப்படியே தான் தொடருமா அடுத்த செப்டம்பர் மாதம் முழுக்கவும்? இல்லை உங்களுக்கு வந்து அன்றைக்கி மழை பொழிவு அதிகமாக இருக்கும்போது அடுத்த நாள் 2 நாள் இருக்கும், அதுக்கப்புறம் குறைஞ்சி போயிடுமே. ஆமாம், தொடர்ந்து 10 நாளும் மழையெல்லாம் கிடையாது. மழை இருக்கும், இந்த மாதிரி கனமழையெல்லாம் 1 நாள் 2 நாள் தானே காட்டுறாங்க. அதுதான். இன்னொன்று, நீர் போகும் பாதை இதில் வந்து நம்ம பிளாக் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, தடை செய்யலைன்னா அது மாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஓகே. ஸோ அதற்குள்ள வழியை நம்ம பண்ணணும். என்ன மாதிரியான தடை சார்? தடைனாக்கா இப்போ வந்து இப்போ ஒரு நதி இருக்குது, நதிக்கு பக்கத்தில் வெயில் காலத்தில் வந்து ரொம்ப குறுகிய தான் ஓடும், அதனால அங்கேயே டக்குன்னு பக்கத்தில் வீடெல்லாம் கட்டாத இருக்கணும். அந்த பாதையை வந்து அதுக்குன்னு சில நாம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நதி போகிற பாதையிலேருந்து இந்த சைடு இத்தனை மீட்டருக்கு, அந்த சைடு அத்தனை மீட்டருக்கெல்லாம் கட்டக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்து இருந்தாலும் சரியாக போடும். ஓகே. அப்போ மேக வெடிப்புக்கு வந்து நீராவியாக இங்கேருந்து போகும்போது அதுக்கு மலைப்பாங்கான இடங்கள் அந்த ஸ்லோப்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னீங்க. அந்த மாதிரியான ஸ்லோப்ஸில் அதிகமான வீடுகள்லாம் கட்டப்படுது இல்லை சார்? வயநாடு நிலச்சரிவே நம்ம பார்த்துருப்போம், அது எல்லாமே அந்த ஸ்லோப்ஸுமே ஒரு காரணமா? அதாவது எப்படின்னாக்க நெளிவு சுழிவோடு இருக்கும் மலைப்பாங்கு, அதை சமப்படுத்தக்கூடாது, அதுதான் முக்கியம். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நம்ம இதுக்கு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் ஏன் நடக்கிறது அப்படின்னாக்க மனிதனுடைய நடவடிக்கைகளும் ஒரு முக்கியமான காரணம். ஸோ அதுலேருந்து நம்ம வந்து பாதுகாப்பாக இருந்தோன்னா பிரச்சனை இருக்காது. அதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதுக்கு வந்து ஆத்தரைஸ்ட் ஏஜென்சி வந்து ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அவங்க வந்து நிலச்சரிவை வந்து இது பண்ணுவாங்க. ரோடு இல்லாட்டா மலையில் இருக்கிற மக்கள்லாம் ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அப்போ மலையை வெட்டித்தான் ஆகணும். இப்போ வெட்டணுங்கிற போது இந்த மாதிரி ஒரு நெட்டு போட்டுதான் நல்லது இந்த பகுதியில். அடுத்தது மரம் வளர்க்கணும், நிறையா மரங்கள்லாம் வளர்த்து அதை ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு நிலையான தன்மையை கொடுத்துட்டோன்னா ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது வந்து அங்கே வந்து பயிர் செய்கிறேன்னு சொல்லி மேடு பள்ளமாக இருக்கிறது வந்து சமநிலைப்படுத்தக்கூடாது, அது இருந்தபடி இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கணும். அப்படி வச்சிட்டோம்னாக்க அது அப்படியே இருக்கும். அதை பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுது, நிலச்சரிவுகள். ஸோ அதெல்லாம் பாருங்கள், இந்த படங்கள்லாம் பாருங்கள், நிலச்சரிவுகள்லாம் பார்க்குறீங்க இல்லையா. ஸோ இதுதான் காரணம். இந்த நெளிவு சுழிவை வந்து நம்ம பிரச்சனை பண்ணாதபடி பார்க்கணும். இப்போ நான் ஒரு மிசோராமில் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன், கார் நேராக 3rd ஃப்ளோருக்கு போயிடுது. அதான் ரிசப்ஷன் போட்டு 3rd ஃப்ளோர்னு போட்டிருந்தான். அப்போ ரிசப்ஷன் 3rd ஃப்ளோர் போட்டிருக்கேன், கிரவுண்ட் ஃப்ளோர், 1st ஃப்ளோர், 2nd ஃப்ளோர்லாம் எங்கேன்னு அந்த சைடு பாருங்கன்னா, அந்த சைடில் பார்த்தா கீழே இருக்குது. அதாவது இந்த மேடாக இருக்கிற பகுதி இங்கே கீழே இருக்குது, இந்த மேடான பகுதியில் இப்படி நான் போயிட்டேன். இந்த சைடில் இருக்கிற இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்சது இந்த சமநிலைப்படுத்தாத அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரியே கட்டிவிட்டோம்னா ப்ராப்ளம் கிடையாது. அப்புறம் அதுவும் அதிகமாகவும் கட்டக்கூடாது, வெயிட் எல்லாம் ஜாஸ்தியாகிடும், அதை பார்த்து பண்ணணும். அதுதான். இன்னொன்று, ஒன்ஸ் வீடு கட்டினா நோண்ட ஆரம்பிப்போம், ஃபவுண்டேஷன் போடணும், இந்த பிரச்சனைகள்லாம் வரும் இல்லையா. அதெல்லாம் ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சு பார்த்து பிரச்சனைகள் ஏற்படாத வண்ணம் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ ரீசெண்டாகவே நிறைய இடங்களில் மழை அப்படிங்கிறது எப்பயுமே இந்த இடத்துல மழை வரும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நம்மளால் மழையை எதிர்பார்க்க முடியல. இப்படி மாறியான ஒரு சூழல் வந்துட்டு இருக்குல்ல சார். திடீர்னு காலையிலேருந்து ஃபுல்லாக வெயில் அடிக்குது, இரவு நேரங்களில் மட்டுமே மழை புரியும். இந்த மாதிரியான கிளைமேட்டை எப்படி சார் புரிஞ்சுக்கலாம்? இது வந்து உங்களுக்கு வெப்பச்சலனத்தினால ஏற்படக்கூடிய மழை. ஓகே. ஒரு வெதர் சிஸ்டம்னால வரல. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ மழை வருது அப்படின்னாக்க நல்ல வெயில் வந்து பூமி சூடாகி உங்களுக்கு காமிச்சானே எப்படி மேகங்கள் உருவாகுதுன்னு, அப்படி மேற்கு பகுதியில் உருவாகிறது. மேற்கு பகுதியில் உருவாக வேலூர் அந்த சைடெலாம் உருவாகி மேலடுக்கில் காற்று வந்து மேற்கு திசையில் வீசுறதுனால நம்ம நோக்கி வருது. அந்த காற்று வந்து நல்லா அடித்து நம்மக்கிட்ட வரும்போது நம்மளுக்கு மழை கிடைக்கிறது.
சில நேரங்களில் அந்த பகுதியிலே மழை பெஞ்சு வெறும் காற்று தான் இங்கே வரும். பட் பொதுவாக இப்போ நிறைய நாள் பார்க்கின்றோம் மழை வந்து விடுகிறது. ஏன்னா வெயில் அடிக்கிறது உங்களுக்கு வந்து மாலை நேரங்கள் அதிகமாக இருக்கக்கூடியது காலையிலேருந்து ஆரம்பித்து அந்த மேகங்கள்லாம் உருவாகும் போது மாலை நேரம் கிட்டத்தட்ட மதிய நேரம் ஆகிடும். மதிய நேரம் அந்த மேகங்கள் உருவாகி உங்களுக்கு வரும்போது நைட் ஆகிடுறது. அதுதான் Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.